தேசிய அரசியலுக்கு வந்து நான் எப்படி மோடியை எதிர்த்து நிற்க முடியும்? நான் எப்போதுமே ஊர்க்குருவிதான், பருந்தாகவே முடியாது. தெரித்து ஓட்டம் பிடித்த மு.க.ஸ்டாலின். ஷாக்கான முக்கிய தலைகள். வணக்கம் நண்பர்களே. தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கருணாநிதி காலத்தில் தனது தந்தையின் எடுபடி போலதான் செயல்பட்டுக் கொண்டிருந்தார். அப்போது திமுகவில் முக்கிய புள்ளிகளாக இருந்த துரைமுருகன், வைகோ போன்றவர்கள் எல்லாம் இவரை தத்தி என்றுதான் சொல்வார்களாம். அந்த அளவுக்கு தான் மு.க.ஸ்டாலினின் செயல்பாடு அப்போது இருந்துள்ளது. ஆனால் கருணாநிதியின் இறப்புக்கு பிறகு அவரது வாரிசு என்பதால் திமுகவின் தலைவராகிவிட்டார். அதோடு ஜெயலலிதாவும் இறந்து விட்டதால் எதிர்பாராத விதமாக எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் முதலமைச்சராகிவிட்டார். இதன் காரணமாகவே மு.க.ஸ்டாலினுக்கு எதிராக அரசியல் செய்வதற்கு ஜெயலலிதா போன்று யாரும் அதிமுகவில் இல்லை. அதோடு ரஜினியும் கடைசி நேரத்தில் கட்சி தொடங்காமல் பின்வாங்கிவிட்டார். அதன் காரணமாகவே தமிழக அரசியலில் ஸ்டாலினுக்கு சாதகமான சூழல் நிலவ தொடங்கியது. அதனால்தான் கடந்த தேர்தலில் சரியான கூட்டணி அமைத்து வெற்றி பெற்றார். என்றாலும் வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் மு.க.ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய சிக்கல் உள்ளது. காரணம், அதிமுக பாஜக கூட்டணி வலுவாகிவிட்டது. விஜயும் இன்னொரு பக்கம் திமுகவின் ஓட்டுகளை பிரிக்கிறார். அதனால் இந்த முறை அத்தனை எளிதில் மு.க.ஸ்டாலினால் வெற்றி பெற முடியாது என்பதே சர்வே முடிவுகள் சொல்லும் ரிப்போர்ட்டாக உள்ளது. அதனால்தான் ஆட்சி முடிய போகிற கடைசி நேரத்தில் பெண்களுக்கு பணத்தை வாரி இருக்கிறார். அதை வாங்கி கொண்டாவது தனக்கு ஓட்டு போட மாட்டார்களா என்கிற எண்ணம் தான் இதற்கு காரணம். இந்த நேரத்தில் பிரதமர் மோடி, அமித்ஷா ஆகியோர் அடிக்கடி தமிழகம் வந்து பிரச்சாரத்தில் ஈடுபடுவதால் அதுவும் மு.க.ஸ்டாலினுக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. இதன் காரணமாகவே இதுவரை திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையில் தான் போட்டி என்று கூறி வந்தவர் இப்போது திமுகவுக்கு டெல்லிக்கு இடையிலான போட்டி என்று கூற தொடங்கிவிட்டார். அவரை பொறுத்தவரை இந்த சட்டமன்ற தேர்தலில் கூட மக்களவை தேர்தல் போன்ற மனநிலையில் இருக்கிறார். இந்த நேரத்தில் மு.க.ஸ்டாலினை ஒரு மிகப்பெரிய தலைவராக நினைத்துக் கொண்டு மணிசங்கர் ஐயர், உத்தவ் தாக்கரே போன்றவர்கள் இந்தி கூட்டணிக்கு நீங்கள் தான் தலைமை தாங்க வேண்டும் என்று மு.க.ஸ்டாலினிடம் கூறியுள்ளார்கள். ஆனால் அதற்கு அவர் தடாலடியாக மறுத்துவிட்டாராம். அதை பார்த்து சில திமுக புள்ளிகள் தேசிய அளவில் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு வாசல் தேடி வரும்போது அதை தவிர்க்காதீர்கள் என்று ஸ்டாலினிடத்தில் கூறியுள்ளார்கள். அதற்கு அவரோ, தேசிய அளவில் எதிர்க்கட்சியின் கூட்டணியின் தலைவராக வேண்டும் என்றால் ஆங்கிலம் தெரிந்திருக்க வேண்டும், அப்படி இல்லை என்றால் ஹிந்தியாவது தெரிந்திருக்க வேண்டும். ஆனால் எனக்கு இது இரண்டுமே தெரியாது. இந்தி கூட்டணி மீட்டிங்கில் கூட இவர் தமிழில் தான் பேசிவிட்டு வருகிறேன். அப்படிப்பட்ட நான் எப்படி இந்தி கூட்டணிக்கு தலைவராக முடியும் என்று தனது நிலையை சொல்லி புலம்பி இருக்கிறார் மு.க.ஸ்டாலின். மேலும் இந்தி கூட்டணியின் தலைவரானால் மோடிக்கு எதிராக நின்று அரசியல் செய்ய வேண்டும். அது அத்தனை எளிதான காரியம் அல்ல. தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு கிறிஸ்துவ முஸ்லிம்களின் ஓட்டுகளை பிரிக்க பாஜகவை எதிர்த்து அரசியல் செய்வது வேறு, தேசிய அளவில் நின்று கொண்டு பாஜகவை எதிர்த்து அரசியல் செய்வது என்பது வேறு. அதனால் மத்தியில் அசுர பலத்தில் இருக்கும் மோடிக்கு எதிராக ஒருபோதும் நான் அரசியல் செய்ய விரும்பவில்லை. தேசிய கட்சியான காங்கிரசின் ராகுல் காந்தியை தடுமாறிக்கொண்டு வரும்போது என்னால் எப்படி அது சாத்தியமாகும் என்று திமுக சீனியர் புள்ளிகளிடத்தில் கூறியுள்ளார் மு.க.ஸ்டாலின். இப்படியான நிலையில்தான் நேற்று இதுகுறித்து மு.க.ஸ்டாலினிடத்தில் மீடியாக்கள் ஒரு கேள்வி எழுப்பினார்கள். அதாவது, உங்களை இந்தி கூட்டணிக்கு தலைமை தாங்க வேண்டும் என்று அந்த கூட்டணியில் உள்ள சில தலைவர்கள் கூறி வருகிறார்களே என்று கேள்வி எழுப்பிய போது, இந்தி கூட்டணிக்கு தலைவராகும் எந்த ஒரு எண்ணமும் எனக்கு இல்லை. எனது உயரம் என்னவென்று எனக்கு தெரியும். என் உயரத்தை தாண்டி ஒருபோதும் நான் பறக்க நினைக்க மாட்டேன் என்று பதில் கொடுத்துள்ளார். அதாவது, என்னதான் உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி ஒருபோதும் பருந்தாக முடியாது என்று சொல்வார்களே, அதே போன்றுதான் நான் எப்போதுமே ஊர்க்குருவிதான். அதனால் ஒருபோதும் நான் பருந்தாக நினைக்கவே மாட்டேன். என் உயரம் என்னவென்று எனக்கு தெரியும் என்பது போன்று பதிலளித்துள்ளார் ஸ்டாலின். அதோடு 2021 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு ஒரு பேட்டியில் கூட நான் எல்லாம் தமிழ்நாட்டின் முதலமைச்சராவேன் என்று நினைத்து கூட பார்க்கவில்லை என்று கூறியிருந்தார் மு.க.ஸ்டாலின். அந்த வகையில் தமிழ்நாட்டின் முதலமைச்சரானதே அவரை பொறுத்தவரை மிகப்பெரிய விஷயம். அவரை நினைத்து பார்க்காத விஷயம் நடந்துள்ளது. தமிழ்நாட்டுக்குள் அரசியல் செய்வதால் அவரது வண்டி ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்டவரை என்னவோ மிகப்பெரிய தலைவர் போன்று நினைத்துக் கொண்டு மணிசங்கர் ஐயரும் உத்தவ் தாக்கரேவும் இந்தி கூட்டணியின் தலைவராக வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருப்பது பலரது கிண்டலுக்கும் கேலிக்கும் உள்ளாகி இருக்கிறது. மேலும் இந்தி கூட்டணி கட்சிகளின் தலைவராக ஸ்டாலின் மறுத்துவிட்டதை அடுத்து இப்போது மேற்கு வங்காள முதல்வர் மம்தா பானர்ஜியை இந்தி கூட்டணியின் தலைவராகுமாறு மணிசங்கர் ஐயரும் உத்தவ் தாக்கரேவும் கோரிக்கை வைத்ததை அடுத்து அவர் சம்மதம் தெரிவித்துள்ளாராம். அதனால் கூடிய சீக்கிரமே இந்தி கூட்டணியின் கட்சியின் தலைவராக மம்தா பானர்ஜி நியமிக்கப்படுவார் என்பது தெரிய வந்துள்ளது. அடுத்த செய்தி. அமித்ஷா போட்ட உத்தரவு எதிரொலி. முக்கிய பில்லுடன் 1 கோடி வீடுகளில் நுழைந்த அதிமுக. மு.க.ஸ்டாலினை கதறவிடும் அதிரடி பிரச்சாரம்.
தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 2021 சட்டமன்ற தேர்தலின் போது கொடுத்த எந்த ஒரு முக்கிய வாக்குறுதிகளையும் நிறைவேற்றவில்லை. மாறாக ஒவ்வொரு விலைவாசியையும் கடுமையாக உயர்த்திவிட்டார். என்றாலும் மாதந்தோறும் பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்ததை அடுத்து 2000 தருவதாக சொல்லி தனக்கு எதிரான அலையை மாற்றும் முயற்சியில் அவர் ஈடுபட்டுள்ளார். இந்த நேரத்தில் தான் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சமீபத்தில் தமிழகம் வந்தபோது தமிழ்நாட்டில் விலைவாசி உயர்வு மிக கடுமையாக உயர்ந்திருப்பதை சுட்டிக்காட்டி இதுகுறித்த பட்டியல் போட்டு வீடு வீடாக சென்ற மக்களிடத்தில் தெரியப்படுத்துங்கள். குறிப்பாக அதிமுக ஆட்சி காலத்தில் முக்கிய பொருட்களின் விலைவாசி எவ்வளவு இருந்தது, திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அது எவ்வளவு உயர்த்தப்பட்டிருக்கிறது என்பதை குடும்ப பெண்களிடத்தில் எடுத்துச் சொல்லுங்கள் என்று கூறியிருக்கிறார். இப்படி அமித்ஷா ஒரு ஐடியா கொடுத்ததை அடுத்து தற்போது இந்த விவகாரத்தில் தீவிரம் காட்ட தொடங்கி இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அந்த வகையில் உங்கள் வீட்டு பில்லே சாட்சி என்று பெயரில் ஒரு நூதன பிரச்சாரத்தை அவர் தமிழ்நாடு முழுக்க தீவிரப்படுத்தியுள்ளார். அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி அதிமுக காலத்தில் இருந்ததையும் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அது எத்தனை மடங்கு அதிகரித்துள்ளது என்பதையும் பட்டியல் போட்டு 20,000 பிரிண்டுகளை தயார் செய்து அதிமுக உறுப்பினர்கள் மூலம் வீடு வீடாக சென்று விநியோகம் செய்து வருகிறார் எடப்பாடி. அப்போது இல்லத்தரசிகளை சந்தித்து அந்த பிரிண்டை கொடுத்து அதிமுக ஆட்சியின் போது மின் கட்டணம், சொத்து வரி, பால் விலை என ஒவ்வொரு விலையும் எவ்வளவு இருந்தது, திமுக ஆட்சியில் எவ்வளவு உயர்ந்திருக்கிறது என்பதை எடுத்துச் சொல்லி அவர்களுக்கு பலத்த அதிர்ச்சியை கொடுக்க தொடங்கி இருக்கிறார்கள். அந்த வகையில் திமுக ஆட்சியில் இந்த விலைவாசி உயர்வால் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் சராசரியாக 5.30 லட்சம் வரை கூடுதல் செலவு ஏற்பட்டுள்ளது என்பதை மக்களுக்கு எடுத்துச் சொல்லி வருகிறார்கள். இதுவரை தமிழகம் முழுக்க 1.4 கோடி வீடுகளில் இந்த பிரச்சாரம் வெற்றிகரமாக நடைபெற்று இருப்பதாக அதிமுக வட்டாரங்களில் கூறுகிறார்கள். அதோடு நிறுத்திக் கொள்ளாமல் அதிமுகவுக்கு நீங்கள் வாக்களித்தால் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு மாதந்தோறும் மகளிருக்கு 2000 ரூபாய் கொடுப்போம் என்பதையும் அதிமுகவுடன் தெளிவுபடுத்தி வருகிறார்கள். இதன் மூலம் திமுக விலைவாசி பெரிய அளவில் உயர்த்தி தங்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் தருகிறார்கள் என்பதை புரிந்து கொண்ட தமிழக பெண்கள் திமுகவுக்கு எதிராக திரும்ப தொடங்கியுள்ளார்கள். குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை இந்த சட்டமன்ற தேர்தலானது அவருக்கு வாழ்வா சாவா தேர்தலாகும். அதன் காரணமாகவே பாஜக, பாமக போன்ற முக்கிய கட்சிகளுடன் அவர் கூட்டணி அமைத்திருக்கிறார். இன்னொரு பக்கம் விஜயும் வளர்ந்து கொண்டிருப்பதால் சரியான கூட்டணி இல்லை என்றால் அதிமுக காலியாகிவிடும் என்பதை புரிந்து கொண்ட எடப்பாடி பழனிசாமி தற்போது தீவிரமான பிரச்சாரத்திலும் ஈடுபட்டு வருகிறார். அந்த வகையில் பில்லே சாட்சி என்கிற முழக்கத்துடன் அதிமுக எடுத்துள்ள இந்த பிரச்சாரம் கிராமப்புறங்களில் திமுகவுக்கு எதிரான ஒரு அலையை உருவாக்கி வருவதாக அரசியல் வட்டாரங்களில் கூறுகிறார்கள். ஏஐ மாநாட்டில் போராட்டம் எதிரொலி, இளைஞர் காங்கிரஸ் தலைவர் திடீர் கைது. தலைநகர் டெல்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் ஏஐ உச்சி மாநாடு சமீபத்தில் நடைபெற்றது. அப்போது அந்த மண்டபத்துக்குள் நுழைந்த காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் தங்களது மேல் சட்டையை கட்டிக்கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அதோடு அவர்களது மேல் சட்டைகளில் இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் சம்பந்தப்பட்ட வாசகங்கள் இடம்பெற்றிருந்தன. அதையடுத்து போலீசார் அவர்களை கைது செய்து அங்கிருந்து அப்புறப்படுத்தினார்கள். காங்கிரஸ் கட்சியின் இந்த செயலுக்கு பாஜக கடுமையான கண்டனத்தை பதிவு செய்தது. பிரதமர் மோடி இது காங்கிரஸ் கட்சியின் நிர்வாண அரசியல் என்று கடுமையாக விமர்சித்திருந்தார். இந்த நிலையில் இந்த போராட்டத்தின் பின்னணியில் இருந்த இளைஞர் காங்கிரஸ் தலைவர் உதய் பானு சிங் என்பவரை போலீசார் கைது செய்துள்ளார்கள். இந்த நடவடிக்கை குறித்து அவரிடத்தில் 15 மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டதோடு விரைவில் அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார்.